விதி. அப்படி இருக்கும் பொழுது வந்து நம்ம ஏன் அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னா, சரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்காட்டா இப்போ டஃப் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து நம்மளே பார்க்கலாம். இப்போ பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது மார்க்கெட் ஏறுமா இறங்காதா, இல்லை இன்னொரு 10 வருஷத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதுபோல தான் அதுக்கு ஒரு சின்ன கைடன்ஸாக எடுத்துக்கலாம். அது அவ்வளோதானே தவிர இதுதான் வந்து முக்கியம், இதுதான் உங்களை முழுக்க முழுக்க வழி நடத்துது அப்படின்னு போது தான் பிரச்சனை வருது. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இது சம்மந்தமாக ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கீங்க. இந்த 2025 எப்படி இருக்கும்? அதாவது பொதுவான ராசி பலன் அது சொல்லுங்களேன் நீங்க. இல்லை, இப்போ அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் பார்க்கும்போது வரக்கூடியது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஃபயர் ஏத்துறத பார்த்தா ஏதோ சொல்ல என்னென்ன கோள் எங்கெங்கே என்னென்ன பொசிஷனில் இருக்குது டுவர்ட்ஸ் பூமி அப்படிங்கிறதா முக்கியம். பூமியில் நம்ம இருக்கிறோம், நம்மளை நோக்கின்னு வச்சுக்கலாம். அப்போ இது எந்தெந்த பிளானட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் ஓவரால் கணிப்பாங்க. அப்போது வீனஸ் இருக்குது, அப்புறம் வந்து